ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 விதமான ஜாப் வந்து பார்க்க போகிறோம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த 2 ஜாப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வீட்டிலேருந்தே பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த சர்டிஃபிகேட்ஸ் ஸோ இதெல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து டேட்டா என்ட்ரி எல்லாம் பண்ணுற மாதிரியான ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து 100% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 100% குவாலிட்டி இஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்கெட் பேஸ்டு ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு டார்கெட் கொடுத்துருவாங்க. அவங்க கொடுக்குற ஒர்க்கை நீங்கள் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இமெயிலெலாம் பண்ணுற மாதிரி இருக்கும் கிளைண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெய்லி பார்த்திங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு ஜாப் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் ரோலோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லர் சப்போர்ட் அசோசியேட். ஸோ இதுதான் இந்த ஜாப் ரோலோட நேமு. யார் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்ஸ்கிராட்ச். ஸோ இவங்க தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கூட இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கூட இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். மெயினாக இந்த ஜாபில் உங்களோட ரோல் என்ன அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டேட்டா என்ட்ரி மாதிரியான ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டா என்ட்ரி ஆன் த டெடிகேட்டட் டூல் ப்ரொவைடட் பை த கிளைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டூல்ஸில் நீங்கள் வந்து டேட்டா என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை அப்லோட் பண்ணுறது, டேட்டாஸ் என்ட்ரி பண்ணுறது, இதுதான் இந்த ரோலில் உங்களோட வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஜாப் பற்றின லிங்க் இருக்கும். இது கிளிக் பண்ணிட்டு ஒரு தடவை நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஜாப் வந்து ஓகே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய ஜாப் வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங் ரிலேட்டடான ஒரு ஜாப் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்க்காக இப்போ வந்து எடுக்கிறாங்க. ஃபுல் டைம் டீச்சிங் ஜாப்க்காக வந்து எடுக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் கான்ட்ராக்ட் பேஸில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த 1 இயர்க்கு அப்புறம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர்க்கு கான்ட்ராக்ட் பேஸில் தான் எடுக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. டைமிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9:30 6:30 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ 1 வீக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 days ஒர்க்கிங், 1 day வந்து வீக் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3.6 lakhs per annum வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் வந்து எப்படி டீச் பண்ணுறீங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அந்த சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பிஏ அல்லது எம்ஏ இங்கிலீஷ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கிறீங்க, நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா கூட இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் எக்ஸல், கூகுள் ஷீட்டு ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஏ இங்கிலீஷ் அல்லது எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தால் கூட அப்ளை பண்ணலாம். நீங்கள் வேறு ஏதாச்சும் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டீச்சிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து உங்களோட ரெஸ்யூம் அனுப்ப சொல்லி ஒரு மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூம் வந்து சென்ட் பண்ணி நீங்கள் அந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து யார் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிவியம் எஜுகேஷன் சர்வீசஸ் இவங்க தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் அசஸர் அப்படின்ற இந்த ரோலுக்காக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரோலுக்காக இவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ பிஏ இங்கிலீஷ் அல்லது எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை. நீங்கள் வேறு ஏதாச்சும் மேஜரில் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீச்சிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஜாபோட லிங்க் கூட இருக்கும். நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இவங்க ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3.6 lakhs per annum வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 2 ஜாப் பற்றின டீட்டெயில்ஸுமே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எந்த ஜாப் ஓகேவாக இருக்கோ அந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.